முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் உரையோடு இன்றைய சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கப்படவிருந்தது. விவரங்களோடு செய்தியாளர் பாலாஜி இணைகிறார். பாலாஜி, மேலதிக விவரம் என்ன? வழக்கமாக ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பது ஆளுநருடன் தொடங்குவதுதான் வழக்கமாக இருந்து வருகிறது. அதன் அடிப்படையில் இந்த ஆண்டும் இந்த ஆண்டிற்கான முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்குவதாக அறிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் அதற்கேற்ப பல்வேறு முன்னேற்பாடுகள் செய்யப்பட்ட நிலையில் இன்று காலை சரியாக 9:30 மணிக்கு சட்டப்பேரவை கூட்டத்தொடரை தொடங்கி வைப்பதற்காக தமிழக ஆளுநர் ஆர் ரவியும் வந்தார். அவர் வரவேற்க முதலமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு அரசு அதிகாரிகளும் முறைப்படி அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்ட சூழ்நிலையில் ஆளுநர் அந்த உரையை வாசிக்காமல் தற்போது சட்டப்பேரவையிலிருந்து புறப்பட்டு சென்றது தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக ஆர் ரவியை பொறுத்தவரையில் கடந்த 3 ஆண்டுகளாகவே இந்த சட்டப்பேரவை முதல் கூட்டத்தொடரில் சர்ச்சைகளுக்குள்ளாகவே இந்த பேரவை கூட்டத்தொடர் தொடங்குது என்பது குறிப்பிடத்தக்க சூழ்நிலையில் இந்த ஆண்டும் அதே போல தொடர்ச்சியாக இந்த சட்டப்பேரவையில் அந்த உரையை வாசிக்காமல் ஆளுநர் புறக்கணித்து தற்போது சென்றுள்ளது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை தான் ஏற்படுத்தியுள்ளது. இதைத் தொடர்ந்து தற்போது அதிமுகவும் தற்போது சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்து தற்போது வெளியே வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக அதிமுக பொறுத்தவரையில் பேரவை தொடங்குவது அந்த சமயத்தில் உள்ளே சட்டப்பேரவை நடைபெறுவதற்கு குந்தகம் இழைக்கும் வகையில் செயல்பட்டதால் அவர்களை வெளியேற்ற சபாநாயகர் அப்பா உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் அவர்கள் வெளியேற்றப்பட்டு தற்போது வெளிநடப்பு செய்வதாகவும் தற்போது அது தொடர்பாக இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக தரப்பிலிருந்து செய்தியாளர்களும் சந்திக்க உள்ளனர். இந்த சூழ்நிலை தொடர்ச்சியாக ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய இந்த முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது ஒரு சர்ச்சைக்குள்ளான ஒரு கூட்டத்தொடராகவே ஆளுநர் ரவி செயல்பட்டு வருவதாகவும் பல்வேறு எதிர்க்கட்சிகளும் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டி வரக்கூடிய சூழ்நிலையில் அடுத்தடுத்தாக சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளும் இது தொடர்பாக தங்களுடைய கருத்துக்களை சட்டப்பேரவை வளாகத்தில் முன்வைக்க உள்ளனர். தொடர்ச்சியாக இந்த முன்னேற்பாடுகள் தொடர்பாக ஏற்கனவே இது போன்ற சர்ச்சைகளை சமாளிக்கும் வகையில் சட்டப்பேரவை வளாகம் முழுவதுமே கடுமையான போலீஸ் பாதுகாப்பு என்பது அதிக அளவில் போடப்படக்கூடிய சூழ்நிலையில் தற்போதும் இந்த ஆண்டும் அதே போல எதிர்பார்த்தது போலவே தமிழக ஆளுநர் ஆர் ரவி சர்ச்சைக்குள்ளாகும் வகையில் இந்த சட்டப்பேரவை உரையை தற்போது வாசிக்காமல் சென்றதான் தற்போது சட்டமன்றத்தில் ஒரு பேசு பொருளாக உள்ளது. கடந்த ஆண்டு முழுமையாக ஆளுநர் தனது உரையை வாசிக்கவில்லை. இந்த ஆண்டு வாசிக்கவே இல்லை. 2 நிமிடங்களிலேயே வெளியேறி இருக்கிறார் ஆளுநர் ஆர் ரவி. பாலாஜி, கடந்த முறை தேசிய கீதம் ஆரம்பத்திலேயே இசைக்கப்படலை அப்படின்ற காரணங்கள் எல்லாம் ஆளுநர் மாளிகை தரப்புல விளக்கமா அளிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த முறை ஆளுநர் மாளிகை தரப்புல இருந்து ஏதேனும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கா? விளக்கம் அளிக்கப்படுமா? விவரம். தொடர்ச்சியாக கடந்த ஆண்டு இது போல ஒரு சில குற்றச்சாட்டுகளை ஆளுநர் மாளிகை தரப்பில் இருந்து முன்வைக்கப்பட்ட சூழ்நிலை இந்த ஆண்டு எந்தவித அதே போன்ற குற்றச்சாட்டும் அதே போல சர்ச்சைகளும் ஏற்படக்கூடாது என்ற வகையில் தமிழக அரசு பல்வேறு முன்னேற்பாடுகள் சிறப்பாக செய்து தொடர்ச்சியாக அந்த மரபுப்படி ஆளுநருக்கு முதல் கூட்டத்தொடரில் என்னென்ன பணிகள் செய்ய வேண்டும், என்னென்ன வரவேற்பு அளிக்கப்பட வேண்டும், அதை முறையாக வழங்கப்பட்டது. குறிப்பாக 9:20 மணிக்கு சட்டப்பேரவைக்கு முதலமைச்சர் அதே போல அதனை தொடர்ந்து ஆளுநரும் சட்டப்பேரவைக்கு வருகை தந்தார். அவருக்கு சட்டப்பேரவை வளாகத்தில் முழு போலீஸ் மரியாதையும் வழங்கப்பட்டு அவரை அழைத்து செல்லப்பட்டது. இந்த சூழ்நிலையில் இந்த ஆண்டு அதே கடந்த ஆண்டை போலவே சட்டப்பேரவை வாசிக்காமல் ஆளுநர் வெளியேறியுள்ளார். தொடர்ச்சியாக இதன் பிறகு ஆளுநர் மாளிகையிலிருந்து தொடர்பாக அவர்கள் தரப்பிலிருந்து விளக்கம் அளிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே தற்போது தகவல் வெளியாகிய சூழ்நிலையில் இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து சட்டப்பேரவையில் இன்று ஆளுநர் அந்த உரையை வாசிக்காமல் புறக்கணித்து சென்றதற்கான காரணம் குறித்து அவர்கள் தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் பொதுவாக தமிழக அரசியல் கட்சிகளே தமிழக அரசியல் நிலவரத்தை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக திட்டமிட்டு ஆளுநர் ஏதாவது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்த வேண்டும் என்ற வகையிலே ஆண்டுதோறும் இது போல முதல் கூட்டத்தொடரில் அவர் பங்கேற்கக்கூடிய அந்த கூட்டத்தொடரில் ஏதாவது ஒரு பேசுபொருள் ஏற்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே தற்போது ஏதாவது சர்ச்சையை ஏற்படுத்தி செல்வது வழக்கமாக வைத்துள்ளார். அதன் அடிப்படையில் இந்த ஆண்டும் திட்டமிட்டு இது முன்கூட்டியே திட்டமிடப்பட்டு இந்த புறக்கணிப்பு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ஆளுநர் சட்டப்பேரவைக்கு வருகை தந்ததாக தற்போது எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வரக்கூடிய சூழ்நிலையில் சட்டப்பேரவை மரபு என்பது தொடர்ச்சியாக ஆளுநர் மதிக்காமல் ஆண்டுதோறும் மீறி வருவதாகவும் தற்போது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தேசிய கீதம் இசைக்காததால் சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறியதாக ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து தற்போது விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு. சட்டப்பேரவையோட நிகழ்ச்சி தொடக்கத்துல தமிழ்த்தாய் வாழ்த்தும் இறுதியில தான் தேசிய கீதமும் இசைக்கப்படுவதும் மரபு. ஆனாலும் தமிழ்த்தாய் வாழ்த்து முடிந்ததும் தேசிய கீதம் இசைக்க வேண்டும் என்று கடந்த முறையும் ஆளுநர் ஆர் ரவி இந்த விவகாரத்தை அரசியலாக மாற்றியிருந்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.